வைத்திருக்கிற நல்ல கர்த்தாவே, திறமையான வேலையிலே நன்றுள்ளத்தோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் ஜீவன் சுக பலம் தந்து எங்களை கர்த்தர் காத்துறதுக்கா ஸ்தோத்திரம். எனக்கென்று இந்த ஜனங்களை ஏற்படுத்தினேன், அவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொன்ன நம்முடைய வாக்கு தத்தத்தின்படி தேவனே உம்மை துதிக்கும்படி எங்களை தேவன் பலப்படுத்தின கிருபைக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை பலப்படுத்த ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும்போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையற்ற வாழ்விலே நான் தனிமை என்று எண்ணும்போது மகிமை தேவன் தாங்கிடுவாரே. இனிமையா மன்னாவை வருஷிக்க பண்ணுவார், இனி எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. எனக்கென்றுமே தாழ்வு இல்லையே. வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில் தேவனம் மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதித்திடும் போது, தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ் சத்துரு விதித்திடும் போது, மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. மாறாவின் கசந்த நீர் மதுரமாக மாறிடும், காரிருள் நீங்கிட வெளிச்சம் தோன்றுமே. வனாந்திரையா திரையில் களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில், வனாந்திரையா களைத்து நான் சோர்ந்து போகும் நேரங்களில். பேசினாள். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பாட்டுல பாடினது போல ஸ்தோத்திரம். வேதனை நிறை ஸ்தோத்திரம். தேவனை மறக்க செய்யும் வேதனை நிறைந்த வாழ்வில் சத்துரு விதைத்திடும் போதென்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையில வேதனை நிறைந்து ஸ்தோத்திரம் சத்துரு விதைத்துக் கொண்டே இருக்கிறார். நாம் இந்த கால நேரத்தில் தானத்துக்காக எடுத்துக் கொள்ளப்படும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தானியேலின் புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேத புத்தகத்தில் வாழ்ந்த சரித்திரங்கள் இருக்கிறது, சோர்ந்து போனவர்களுடைய சரித்திரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சோர்வுல ஜெயம் எடுத்தவர்களுடைய சரித்திரம் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆபத்து சூழ்நிலைகள் ஸ்தோத்திரம் அகப்பட்ட நேரத்தில் கர்த்தரை நோக்கி பொறுமையோடு காத்திருந்து ஜெபித்து ஜெயத்தை பெற்றுக்கொண்ட தேவ பிள்ளைகள் சரித்திரத்தை நமக்கு முன்பாக வைத்திருக்கிறார். அதில் ஒருவர் தானியேலை நாம் பார்ப்போம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்திலே தானியேல் ஆகிய ஸ்தோத்திரம் தானியேல் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். தானியேல் என்பவன் உம்மை நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் தினத்தோறும் 3 வேளை ஜெபம் பண்ணுகிறார் என்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நெருக்கடியான பாதை தானியேலுக்கு வந்தது. ஸ்தோத்திரம். அவர் அதிகமாய் தேவனை நேசித்து காலை மதியம் இரவு ஸ்தோத்திரம் அவர் தேவனை தியானித்து அந்தி சந்தி மத்தியான வேளையிலே கர்த்தரை தியானித்து ஜபிக்கிற ஒரு மனுஷன் தான் நம்முடைய வேதத்தில் பார்க்கும்போது தானியேல். ஆனா அவர் அதிகமாக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3 வேளை ஜெபித்தார். ஜெபித்து கொண்டிருக்கும் போது தேவனுக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஸ்தோத்திரம் அந்த ஜெபத்துக்கு விரோதமாக கர்த்தரை விட்டு பிரிப்பதற்கு விரோதமாக ஒரு செயல் அந்த இடத்தில் காணப்படுகிறதை நாம் இந்த இடத்துல வாசிக்கலாம். அதற்கு தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அது சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையை மதியாமல் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை வருகிறது. அந்த நேரத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த தானியேல் 3 நேரம் ஜெபிப்பதற்காக ஒரு ஸ்தோத்திரம் ஜெபிக்க கூடாது, தேவனை ஆராதிக்க கூடாது ஒரு கையெழுத்து ராஜா வைத்து கொடுத்தார் என்று சொல்லி அதில் நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த கட்டளை பிறந்த பின்பும்
தானியேல் 3 வேளை ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே இப்பொழுது கர்த்தரை நாம் ஆராதிக்க முடியாது. ஒன்றுக்கொன்று நாம் தேவனை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சேர்ந்து ஆராதிக்க முடியாது. ஒன்றுக்கொன்று நாம் ஆராதிக்கிறவர்களை சந்திக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துக்குள் நம்ம இருக்கிறோம். அதே காலகட்டம் தான் முன்னால தானியேலுக்கு வந்திருக்கிறது என்று நாம் பார்ப்போம். அப்படியோ இருந்தும் அந்த கையெழுத்து அது மீறக்கூடாது, அப்படி செய்யக்கூடாது என்கிற ஒரு சூழ்நிலை தானியேலுக்கு வந்த பின்பு தானியேல் 3 வேளை என்ன செய்தாரா? ஜெபித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 14வது வசனத்துல பார்க்கும்போது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்ட போது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்கு சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார். 2 விதம் பாருங்க. ஸ்தோத்திரம் ஆராதிக்க கூடாது என்று சொல்லி மற்றவர்கள் ஸ்தோத்திரம் பேசி கையெழுத்து இட்ட பின்பும் அந்த ராஜா தான் கையெழுத்திட்டார். ஆனால் தானியேலுக்கு விரோதமாய் எழுப்புகிறது என்று அறிந்து அந்த ராஜா தானியேலை தப்புவிக்க ஒரு மனதுள்ளவராய் இருந்தார். பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையெழுத்திட்ட பின்பும் தானியேல் 3 வேளை ஜெபிப்பதை விடவில்லை. அதனாலதான் ராஜாவுடைய இருதயத்திலே கர்த்தர் கிரியை செய்ததனாலதான் அந்த ராஜா தானியேலை விடுவிக்க வேண்டும் என்று ஒரு இருதய தாட்டம் உள்ளவராய், ஒரு வாஞ்சை உள்ளவராய் அந்த இடத்தில் இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆமா கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்மளால இன்னைக்கு கூடி ஆராதிக்க முடியவில்லை, சபையில் ஆராதிக்க முடியவில்லை, தேவனை மகிமைப்படுத்த முடியவில்லை. ஆனா நம்முடைய இருதயத்தை ஒருவரும் தடை பண்ண முடியாது என்பது இந்த தானியேல் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கையெழுத்து பத்திரத்தில் வைத்த பின்பு தானியேல் என்ன செய்யவில்லை என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் ஜெபத்தை விடவில்லை. 3 நேரம் ஜெபிப்பதில் அவர் வைராக்கியம் உள்ளவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் 3 நேரமும் தேவனை ஸ்தோத்திரம் ஜெபிப்பதில் ஒரு உறுதி உள்ளவராய் தானியேல் இருந்தார். பாருங்க, ஒரு அருமையான கதை சொல்லுவார்கள். ஒரு வாலிப பிள்ளை கர்த்தரை ஆராதித்ததுனால அவளை மிகவும் சித்திரவதை பண்ணி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவளை என்ன செய்ய போனார்கள்? அவளை தூக்கு தண்டனையில போடுவோம், தேவனை மறந்தலி என்று சொல்லி அவளை கொண்டு போகிற நேரத்தில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாலாம். சுற்றி நின்றவர்களை பார்த்து, நான் என் வாயினால் உதடினால் துதிப்பதை கைதட்டி கர்த்தரை ஆராதிப்பதையும் உங்களுக்கு ஒருவேளை பார்த்து கொண்டிருந்து என்னை கட்டுப்படலாம். ஆனா என்னுடைய இருதயம் எப்பொழுது கர்த்தரை நோக்கி துதித்து ஸ்தோத்திரம் பண்ணி என் இருதயமும் நானும் கர்த்தர் ஒன்றாயிருப்பது உங்களை ஒருவரும் பார்க்கவும் முடியாது, அதை ஒருவரும் தடை பண்ணவும் முடியாது என்று சொன்னாலாம். பாருங்க, அதே தான் தானியேலோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பத்திரத்தில் கையெழுத்து போடப்பட்டது. எதற்கு போடப்பட்டது? தேவனை, ராஜாவை அண்டி வேற யாராவது தொழுதாலோ ஆராதித்தாலோ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சிங்க அவியில் போட வேண்டும் என்கிற கட்டளை வந்த பின்பு இருதயத்திலே ஸ்தோத்திரம் தானியேல் ஒரு வைராக்கியம் உள்ளவராய் தேவனை ஆராதிப்பதிலோ தேவனை துதிப்பதிலோ அவர் 3 வேளை இருந்தார். பாருங்க தேவப்பிள்ளை, அதே வாஞ்சையை அதே கிருபையை இந்த நாட்களில் தேவன் நமக்கு தரும்படியாக ஒரு நிமிஷம் இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஸ்தோத்திரம் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு தாட்டத்தோடு ஒரு வாஞ்சியோடு கர்த்தருடைய வார்த்தையை நான் கொடுக்கிறேன். நமக்குள் ஒரு வர வேண்டும் இந்த வாஞ்சி. ஒரு தானியேலை போல அந்த கட்டத்துக்குள் நாம வந்து இருக்கிறோம். ஆனா தானியேலுடைய இருதயத்தின் ஸ்தோத்திர பவுல் சொல்லும் போது சொல்லுகிறார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? வியாகுலமோ பஞ்சமோ பசியோ பட்டினியோ நாசமோசமோ இவை ஒன்றும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிக்க முடியாது என்று. ஆம் தேவ பிள்ளைகளே, அடுத்த கட்டம் பஞ்சம் பசி என்று சொல்லுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை அந்த சந்தர்ப்பத்தில் அந்த சூழ்நிலையில நாம் இருப்போம், ஆனால் நம்மளை கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மளை பிரிக்காதபடி இந்த தானியேலை போல 3 வேளையில தேவனை துதிப்பதோடு விடாதபடி அதிகமாக இருதயத்தின் அளவில் தேவனோடு நம்ம ஒரு ஐக்கியம் காணப்பட வேண்டும். தேவனோடு ஸ்தோத்திரம் உறவு, தேவனோடு ஜெபிக்க ஒரு தானியேலுக்கு அளித்த கிருபையை இந்த கடைசி காலத்தில் தேவன் நமக்கு தரும்படியாக அங்கங்க நாம் இருந்து ஆராதித்தாலும், நம்முடைய வீடுகளில் உட்கார்ந்து தேவனை ஆராதித்தாலும், நம்முடைய இருதயத்தின் ஸ்தோத்திர வாஞ்சையும் இருதயத்தின் தாகத்தையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர சத்துரு தடித்து போடாதபடிக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திர சத்துரு மேற்கொள்ளத்தக்கதாக தேவனை நோக்கி ஜெபிக்க துதிக்க பாடத்தக்கதான ஒரு
ஜெபிக்கிறதுக்கான ஒரு கிருபையை தாரும் என்று நாம் இருக்கிற இடங்களில் தேவனை நோக்கி நாம் ஜெபிப்போமா? பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ராஜா தானியேலை தப்புவிப்பதற்கு ஒரு மனமுள்ளவரா இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். தேவப்பிள்ளையே, நாம் மனுஷனுக்கு பயப்படாதபடி வேதம் சொல்லுகிறது, உன் சரீரத்தை கொல்லுகிறவனுக்கு பயப்படாதபடிக்கு ஒரு ஆத்துமாவை கொல்லுகிறவனுக்கு பயப்பட என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் ஒன்றே ஒன்று ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்முடைய சரீரம் ஸ்தோத்திரம். யோபு சொன்னது போல ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உலகத்தை விட்டு ஆமென் போய்விட்டாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நம்முடைய ஆத்துமா நரகத்துக்கு போகாதபடி நம்முடைய ஆத்துமாவை கொல்லுகிறதுக்கு ஏதுவான எந்த கிரியைகளும் நம்மளை அட்டாதபடி அண்டாதபடி தேவ சமூகத்தில் நம்ம ஸ்தோத்திரம் எப்பொழுது ஜெபிக்க வேண்டும். ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாருங்க, அந்த நேரத்தில் தானியேல் கட்டளைக்கு பயப்படவில்லை, ராட்சனுக்கு பயப்படவில்லை. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு பயப்பட்டார் என்பதை நாம் அந்த இடத்துல காண முடிகிறது. தேவ பிள்ளைகளை, நாம் இன்றைக்கு மனுஷனுக்கு பயப்படுகிறோம், அரசாங்கத்துக்கு பயப்படுகிறோம், தேசத்துக்கு பயப்படுகிறோம், அமைதியாய் காணப்படுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அந்த தானியேல் எதுக்கும் பயப்படாத இருந்த காரணத்தினால் ராஜாவுடைய இருதயத்தில் தானியேலை தப்புவிக்கும்படியாக ஒரு விருப்பம் உண்டானது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென் ஸ்தோத்திரம். நாம் தேவனுடைய முகத்தை பார்ப்போமானா நமக்கு விரோதமாக இருக்கிற சூழ்நிலை முறியடிக்க இந்த உலகத்தை நம்மை சிருஷ்டித்த கர்த்தர் இறங்குவார் என்பதற்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 16வது வசனத்தை பார்க்கும் போது அந்த ராஜா சொல்லுகிறார், அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்களை தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இட்டை விட்டாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவரா? ஸ்தோத்திரம். உன்னை ஸ்தோத்திரம் தப்புவித்தாரா என்றார். தேவப்பிள்ளையே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த ராஜாவுடைய வாஞ்சியை பாருங்க. அவர் கேட்கிறார், தானியேலே, நீ இட்டை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமென். தேவப்பிள்ளைகளே, நம்முடைய இருதய உலகத்திலே மனுஷன் கொலை செய்து, துன்மார்க்கம் செய்து, வேசித்தனம் பண்ணி, களவு செய்து, தவறான பாதையில் நடக்கும் போது நாம் இடைவிடாமல் நம்மை கர்த்தரை ஆராதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வெளி தோற்றத்தை மனுஷன் பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஸ்தோத்திர சூழ்நிலைகளுக்கு மனுஷன் பார்க்கலாம். அதனுடைய நம்முடைய இருதயம் இடைவிடாமல் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும், இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று நமக்கு தானியேல் ஸ்தோத்திரம் நமக்கு முன்னோடியாய் காணப்பட்டிருக்கிறார் என்பதற்கு மாற்றமில்லை. அந்த ராஜா ஆமென் பத்திரத்தில் கையெழுத்து வைத்த ராஜா கேட்கிறாரு, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதித்த தேவன் உன்னை தப்புவித்தாரா? ஆமென். தேவப்பிள்ளையே, நமக்கு எந்த நெருக்கங்கள் எந்த சூழ்நிலைகள் வந்தாலும் நாம் இட்டை விடாமல் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்மை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்று நமக்குள் ஒரு விசுவாசம் உருவாக வேண்டும். அதன் ஒரு பரிசுத்தவர்கள் பாடும்போது பாடுகிறாங்க, நான் வீழுமது தீயிலல்ல, என் இயேசுவின் கரங்களிலா. நான் வீழுமது தீயிலல்ல, என் இயேசுவின் கரங்களிலா. பரீட்சை என்ற தெய்வம் அனுபவித்தார், பரிகாரம் എനിക്കായി കരുതിട്ടുണ്ട്. എന്നൊന്ന് ചോദിക്കില്ല ഞാൻ, എന്റെ നന്മയ്ക്കായി അരുതിന്ന എന്നെ ചോദിച്ചില്ല ഞാൻ. ആമേൻ. தேவப்பிள்ளை, நம்மளை எந்த சூழ்நிலையிலோ தேவன் நம்மளை கைவிடாதிருப்பார் என்பதற்கு தானியேல் நமக்கு ஒரு முன்னோடியா இருக்கிறார். அந்த நெருக்கடியிலும் தானியேல் நெருக்கப்பட்ட நேரத்திலும் இட்டை விடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று அந்த ஸ்தோத்திர பத்திரத்தில் கையெழுத்திட்ட கேட்ட ராஜா கேட்பாரானால், நாம் இன்று அங்கெல்லாம் ஒரு மனதோடு கூடி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் கண்ணீரோடு நான் ஜெபிப்போமானால் சீக்கிரத்தில் தேவன் நமக்கு ஒரு அற்புதத்தை நடப்பிப்பார். தாமே பத்திரத்தில் கையெழுத்து போட்ட ராஜா ஸ்தோத்திரம், தானியேலே, நீ கிட்ட விடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவித்தாரா என்று கேட்டார். அது உண்மையானால் நாமும் ஸ்தோத்திரம் நமக்கு விரோதமாகி ஆமென் ஸ்தோத்திர பத்திரத்தில் கையெழுத்து
நாமத்தில் சீக்கிரமா அழிக்கப்படும் என்று ஆமென் விசுவாசத்தோடு கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? பாருங்க தேவர்களே, 19வது வசனத்தில் அவர் கேட்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், காலமே வெளுப்புக்கு போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளையே ஸ்தோத்திரம், தானியேலு சிங்கத்தின் குகையில தான் இருக்கிறார். ஆனா அவர் சைலண்டா அமைதலோடு கர்த்தரை தொழுது கொண்டு கர்த்தருடைய ஸ்தோத்திரம் கிருபைக்குள்ளே இருக்கிறார். ஆனா தூக்கம் வராதது யாருக்கு தெரியுமா? தன்னுடைய ராஜாவுக்கு தூக்கம் வரவில்லை. அதிகாலையில எழுப்புகிறார், இருட்டோடு எழுப்புகிறார், வெளுக்கும் என்ன எழுப்புகிறார், சிங்கத்தின் கவிக்கு கிட்ட ஓடி போகிறார், தீவிரித்து போகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கேட்கிறார், தீவிரித்து போய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. மாறுங்க தேவ பிள்ளையே, அவன் முதலாவது கேட்டான், நீ இட்டை விட்டாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறாரா என்று கேட்டான். இரண்டாவது ஸ்தோத்திரம், அவன் தீவிரமா இந்த இடத்தில் போகிறார் என்று நம்ம பார்த்தோம். பாருங்க, அடுத்து கேட்கிறாரு, தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. அன்பான தேவ பிள்ளையே, நாம் எங்கிருந்து ஆராதிக்கிறோம், வீட்டில் உட்கார்ந்து ஆராதிக்கிறோமோ வெளியில உட்கார்ந்து ஆராதிக்கிறோமோ அது பெரிய மேட்டர் இல்ல. ஆனா நம்ம தேவன் ஜீவனுள்ள தேவன் என்பது சத்துருடைய கண்கள் திறக்கும்படியாக இந்த கொடிய காலத்துக்குள்ளே நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஊக்கமாய் ஜெபிக்க வேண்டும். தானியேலுடைய கால்களிலே சத்துருடைய கண்கள் ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி அந்த ராஜா அழிக்கப்படுவது போல் நாம் அங்கேயா கூடி உட்கார்ந்து தேவ சமூகத்தில் ஜெபிக்கும் போது நம்முடைய ஸ்தோத்திரம் ஆராதிக்க முடியாதபடிக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தடை செய்கிற சகல கிரியைகளும் காண வேண்டும். இது ஜீவனுள்ள தேவனுடைய தாசர் என்று. ஆமென், ஹல்லேலூயா. பாருங்க, அந்த தனி ராஜாவை கேட்கிறார், தானியேலே ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, அவர் கேட்கிறார், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், நீ இட்டை விடாமல் ஆராதித்த உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்தாரா? ஒரு கேள்விக்குறி கர்த்தருடைய பிள்ளையே. நாம் இடைவிடாமல் கர்த்தரை ஆராதிக்கிறோம், ஆனா தப்புவித்தாரா தப்புவிக்கவில்லையா என்று சத்துருக்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிற கட்டத்துக்குள் நாம் வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அந்த தனி ராஜா அவன் ஸ்தோத்திரம், தானியேல் சிங்கத்துக்கு இணை ஆகிவிட்டானா, அதான் தப்புவிக்கப்படுகிறானா என்று சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு ஒரு நோக்கத்தோடு ஒரு திட்டத்தோடு காணப்பட்டான் என்று தானியேலை பார்க்கிற. அவர் கேட்கிற கேள்வியை பாருங்க, நீ இட்டு விட்டாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவித்த வல்லவராய் இருக்கிறார் என்று ஸ்தோத்திரம் இருக்கிறாரா? தானியேல் சொல்லுகிறார், ஆமென் ஸ்தோத்திரம். அப்பொழுது தானியேல், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஆமென். கர்த்தருடைய பிள்ளையே, ஒருவேளை நம்மளை ஆராதிக்க முடியவில்லை, சூழ்நிலையை பார்த்து சபிக்க வேண்டாம், சூழ்நிலைக்கு எதிராக எழுப்ப வேண்டாம். ஆமென். நம்ம அவர்களை வாழ்த்து செய்ய ஆசீர்வதிக்க வேண்டும் சொல்லி இருக்கிறது. ஆமென். தானியேல் சிங்கத்தின் கொக்குக்குள் இருந்து ராஜாவை சொல்லுகிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க. ஹல்லேலூயா. பாருங்க தேவ பிள்ளையே, அருமையான சுபாவம் நமக்குள் வரட்டும், எனக்குள் வரட்டும், உங்களுக்குள்ள வரட்டும். அவர் சிங்கத்தின் கபிக்குள்ள இருந்து சொல்லுகிறார், ராஜாவே நீர் என்றும் வாழ்க என்று சொல்லுகிறார். அதோடு விட்டாரா, சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடி தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அவைகளுடைய வாய் கட்டு போட்டார். ஆமென். தேவ பிள்ளையே, இந்த சூழ்நிலையிலும் நம்முடைய ஆத்மா சேதப்படாதபடி, நம்முடைய ஜீவியம் சேதப்படாதபடி தேவன் நம்மளை காக்க வல்லவராய் இருக்கிறார். ஒருவேளை ஸ்தோத்திரம், ஆமென் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், சுகமுகமா ஆராதிக்க விடாவிட்டாலும் தீர உழைத்தது வெயிலுக்கு காயாது என்று சொன்னது போல நாம் கர்த்தருக்குள்ள வசனம் நம்ம விடுதலைக்குள்ள ஆணித்தரமா இருக்குமானால் நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் நாம் தேவனை ஆராதிக்க தேவன் நமக்கு வல்லவராய் இருக்கிறார் என்று நமக்கு முன்னோடியாக தானியேல் புத்தகத்தில் காணப்படுகிறது. சொல்லுகிறார், சிங்கங்களை சேதப்படுத்தவில்லை. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளையே, நம்மளை எதுவும் சேதப்படுத்தாது. தீங்கும் உன்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். தீங்கும் உன்னை அணுகாமல் ஆத்துமாவை காக்கும் நல் தேவன். கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய ஆத்துமாவை காக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்பதற்கு எந்த மாற்று
மாற்றமும் கிடையாது. பாருங்க, யார் தேவன் தானியேலை காப்பாற்றினார்? யார்? அந்த இடத்தில் நம்ம ஸ்தோத்திர தலைமுறைகள் அவருடைய சரித்திரத்தை பார்க்கிறது என்றால் அவர் குற்றமற்றவராய் காணப்பட்டாராம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்தில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், சோத்திரம் 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 அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் குற்றமற்றவராய் காணப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். சிங்கங்களிடம் சேதப்படாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளை வாயை கட்டி போட்டார். ஏனென்றால் அவர் ஒரு வார்த்தை அந்த இடத்துல சொல்லுகிறார், தானியேல் ராஜாவை பார்த்து, ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். தேவப்பிள்ளையே, மிக விசேஷமானது நம்முடைய ஆத்துமாவை நாம் குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் பிறருக்கு வேதனை கொடுக்காதபடி, நான் பிறரை வேதனை படுத்தாதபடி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஜீவியம் குற்றமற்றதாய் காண, நம் மனுஷனுக்கு முன்பாக ஒருபோது நீதிமானா நடக்க முடியாது. ஆனால் நாம் தேவனுடைய பார்வையிலே தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவர்களாய் காணப்பட்டேன். ராஜாவாகிய உமக்கு முன்பாக நான் நீதி கேடு செய்வதில்லை. பாருங்க, 2 சாட்சி. அந்த சோதரன் சிங்க கடியில் இருந்து தானியேல் செல்கிறார், நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், நான் நீதி கேடு ஒன்றும் செய்யவில்லை. அருமையான சபை தேவ பிள்ளைகளை, நீங்களும் நானும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? நான் சொல்லுவோம், ஆனாதான் நாம் ஸ்தோத்திரம் சிங்கங்கள் நம்மளை சேதப்படுத்தாது. நமக்கு வருகிற வேதனை சூழ்நிலைகளில் நம்ம சேதப்படாமல் நிற்க முடியும். இந்த கிருபை உங்களுக்கு எனக்கு கிடைக்கும்படியாக நாம் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். தானியேல் சிங்கத்தின் வாய்க்கு ஏன் தப்பு வைக்கப்பட்டார்? ஏன் ராஜா இவ்வளவு தீவிரமாய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவனுடைய தப்பு வித்தாரா என்று கேட்டார். ஸ்தோத்திரம், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே என்று குறிப்பிட்டார். காரியம் 2 நின்றது. அவன் அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் குற்றமற்றவனாய் காணப்பட்டார். அவன் 2வது, அவர் ஒருவருக்கு நீதி கேடு செய்யவில்லை என்று அந்த சிங்கத்தின் குகையிலிருந்தே செல்கிறது பார்ப்போம். அப்பொழுது ராஜா தானியேல் மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலே கதையிலிருந்து தூக்கி விடுங்கள் என்றார் சொன்னார். அப்ப பாருங்க, அவர் சிங்கத்தின் குகைக்குள்ளிருந்து கவிக்கு உள்ளிருந்து அந்த வார்த்தையை பேசினார் என்று நம்முடைய வேதம் நம்மளை நிரூபிக்கிறது என்று எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 23ல பார்க்கும்போது என் தேவன் பேரில் விசுவாசித்தேன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, 23ல அவர் சொல்லு, அப்பொழுது ராஜா தன்னை மிகவும் சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சென்றார். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டார். அவர் தன் தேவன் பேரில் விசுவாசித்து இருந்தபடியினார். 3 காரியம் தானியேலுக்கு இருந்தது. 1, குற்றமற்ற ஜீவியம். 2வது, நீதி கெடலாத. அடுத்தவங்களுக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீதி ஸ்தோத்திரம் நீதி கேடு செய்யவில்லை என்று சொல்லுகிறார். 3வது, அவருடைய வாழ்க்கையில இருந்த விசுவாசம். என்னை சிங்க குகையில் போட்டாலும் என் கர்த்தரனை தப்புவிப்பார் என்கிற ஒரு நல்ல தைரியம் அவருக்குள்ள இருந்தது. பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6:10 பார்க்கும்போது தானியேல் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் செல்லுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தினமும் 3 வேளை தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தானியேல் என்றால் அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டு அறிவித்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே 3 வேளை அவர் ஜெபித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க தேவப்பிள்ளையே, அவருக்கு ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல பாருங்க, தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. இந்த ஸ்தோத்திரம் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து நம்ம ஆராதிக்கிற நேரத்துல இந்த 4 காரியத்துக்காக தேவ சமூகத்துல ஜெபிக்கணும். தானியேல் மீட்கப்பட்ட சில காரியங்கள் இருக்குது. அவர் குற்றமற்றவராயிருந்தார். அவர் ஸ்தோத்திரம் நீதி கேடு செய்யாதவராக இருந்தார். விசுவாசத்தில் உறுதி உள்ளவராக இருந்தார். அவருக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவப்பிள்ளை, நம்ம காப்பாற்றப்பட வேண்டும், நிற்கப்பட வேண்டுமானால் நமக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்லுது,
அவனுடைய தகப்பன் தாய்மார் அவன் அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசத்தினாலே சோத்திரம் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படாமலும் அவனை 3 மாதம் ஒழித்து வைத்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசே கொல்லப்பட வேண்டிய சித்தமாயிருந்த போதும் அவர்களுக்குள்ளே மோசேயுடைய தாய் தகப்பனுக்குள்ள விசுவாசம் இருந்தது. மோசே பிறக்கப்படுவதற்கு நோக்கம் இருக்கிறது, ஒரு தேவ சித்தம் இருக்கிறது என்று. அதனாலே அவர்கள் ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்துன்னா நம்ம எந்த கட்டளைக்கும் பயப்பட மாட்டோம். ஒரு விசுவாசம் நமக்குள்ள வந்துன்னா நம்முடைய இறுதி எந்த நிமிஷத்திலும் தேவனை நோக்கி துதிக்கும் என்பதற்கு நம்முடைய வேதத்தில் அநேக எடுத்துக்காட்டுகள் காணப்படுகிறது. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 24, 25 வசனத்தை நாம் வாசிக்கும் போது 23 பாருங்க. அவர்களை அநேகர் அடித்து சோத்திரம் அடித்த பின்பு சிறைச்சாலையில வைத்து அவர்களை பத்திரமாக காக்கும்படி சிறைச்சாலைகளுக்கு கட்டளையிட்டார். அவர் அப்படிப்பட்ட கட்டளையை பெற்றும் அவர்களை உள்காவலரை அடைத்து அவர்களை கால்களை தொழுமரத்திலே மாட்டினார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நடு ராத்திரி பகலில் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டிருந்த அதை கண்டு ஸ்தோத்திரம் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சட்டதியில் சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. தேவப்பிள்ளை கர்த்தரை ஆராதிக்க முடியாதபடி, கர்த்தரை துதிக்க முடியாதபடி பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டப்பட்டார்கள். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தொழுமரத்தில் கட்டப்பட்ட பின்பு அவர்கள் பாடி தேவனை ஆராதித்தார்கள். பூமி அவர்களுக்காக மிகவும் அதிர்ந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 காரியத்தை உங்க முன்ன வைத்தேன். 1 ஸ்தோத்திரம் தானியேலுடைய காரியம். அவர் ஸ்தோத்திரம் அந்த சிங்க குகையில் இந்த வெளியில வரக்கு காரணம் இருந்தது. 4 காரியம் இருந்தது. 1 குற்றமற்றவராய் காணப்பட்டார். 2வது நீதிக்கேடு ஒன்றும் செய்யாதவராய் இருந்தார். 3வது அவருக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்தது. 4வது அவர் விசேஷித்த ஆவி பெற்றவராய் இருந்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மோசேயை பற்றி சொன்னேன். மோசேக்கு தாய் தகப்பனுக்குள்ள இருந்த விசுவாசம் மோசேயை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மரண கட்டிலிருந்து ஸ்தோத்திரம் ஜீவிக்கும்படியாக அவர்கள் ராஜாவுக்கு பயப்படாதபடி மோசேயை என்ன செய்தார்கள், காப்பாற்றினார்கள் என்று பார்க்கிறோம். 3வது ஒரு காரியத்தை செய்தேன். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையில் தொழுமரத்தில் கட்டி வைத்த பின்பு அவர்கள் தேவனை பாடி ஆராதித்தார்கள். அவர்களுக்காக பூமி ஸ்தோத்திரம் மிகவும் அதிர்ந்தது. கர்த்தர் ஸ்தோத்திரம். உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. கட்டுகள் என்ன செய்து கலந்து போகின்ற தேவப்பிள்ளை நம்ம வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம். என் ஆராதிக்கோக்கையிலே செய்தி கேட்கோக்கையிலே மாறி தேவ பிள்ளைகளை பார்க்க முடியலையே எங்களுக்கு துக்கம் இருக்கிறதா? இந்த பகல் காலத்துல விடுவோமா? இந்த 3 காரியத்தை நம்ம முன்னாலே எடுப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தானியேலை போல, ஒரு மோசேயுடைய தாய் தகப்பனுக்குள்ள இருந்த ஒரு விசுவாசத்தை போல, ஒரு பவுலும் சீலாவும் தொழுமரத்தில் கட்டி வைக்கப்பட்ட போது பூமி கூட பவுலும் சீலாவுக்குமாக அதிர்ந்தது போல கர்த்தர் எனக்கு உதவி செய்வார் என்று சொல்லி இந்த நேரத்தில் தயவு செய்து எல்லா தேவ பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படித்து கர்த்தருடைய நாமத்தை மேம்படுத்த நம்ம ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், 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 கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகள் எல்லாரும் ஆமென். ஸ்தோத்திரம். நம்ம அப்படியே தேவ சமூகத்தில் ஜெபிப்போமா? கர்த்தரை நாம் ஆராதிப்போமா? ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கி நான் நடந்த வேளை தொங்கும் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கி நான் நடந்த வேளை அடிக்குங்கும் கரங்கள் நான் கண்டேன். இந்த மாறாவின் வாழ்வை மாறுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தர்
ஆமென். எங்களை நேசித்து வழிநடத்தி வருகிற கர்த்தாவே, இந்த சமயத்தில் சில வார்த்தைகளை சிந்திக்கதை உதவிச்சதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உடைய கிருபைக்குள்ளமோடும் இந்த 3 காரியமே என்னுடைய வாழ்க்கையிலே கர்த்தாவே, என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய சபையிலே, தேசத்திலே உருவாக தானியேலை போல எங்களுடைய வாழ்க்கை அந்த 4 காரியத்துக்குள்ளும் காணப்பட தேவன் உதவிச்சு தொடர்ந்து எங்களை பலப்படுத்த காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட்.